Hey guys, welcome back to my channel and thank you for choosing to watch this video. நான் தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு யூஃப்ரேஷியஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து. தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப் சேனல்லையும் கொடுத்தாக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டே பற்றி பேசியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக பேசினேன் நான் எங்களோட ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே பற்றி. அதை பற்றி பேசணுன்னா நிறைய வீடியோஸ் போடணும் அடுத்தடுத்து. அதே மாதிரி என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸும் இருந்தில்ல, வீடியோஸும் இருந்தில்ல. எனக்கு தெரியல போடலாமா வேணாமான்னு, அதனால் நான் போட முடியல. யாருக்காவது ஒரு எப்படி சொல்கிறது, இவங்களோட ஸ்போர்ட்ஸ் டேயை பற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு, அதோட ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஃப்ரேஷியஸ் ஸ்கூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அங்கே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. உங்களோட ரெஃபரன்ஸுக்கு என்னென்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் அதில் ஆட் ஆன் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டே ஜைதோட ஸ்போர்ட்ஸ் டேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம பசங்களை எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஷாமியானெல்லாம் போட்டு கொஞ்சம் பசங்க வெயிலில் படாத மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால அங்கே அதே மாதிரி எங்களையும் பேரண்ட்ஸையும் ஒரு இடத்துல போட்டு உட்கார வச்சாங்க. பேரண்ட்ஸா இருக்கட்டும், போர் அடிக்காம இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடின்னு அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிறதுனால இப்போது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி. ஸோ பேக்வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம நடந்துட்டு போய் அதுக்கப்புறமா இந்த கோனை எடுத்து தலையில் வச்சுட்டு முன்னாடி போய் நடக்கணும். இந்த பேரண்ட்ஸ் தலையில் இப்போ பேக்வேர்ட்ஸ் இந்த மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா அந்த கேப் எடுத்து தலையில் வச்சு அவங்க முன்னாடி போகணும். அதாவது என்ன ரூல்ஸ்னால் நம்ம யார் தொடாமல் லாஸ்ட்டாக கூட போங்க, நீங்கள் அந்த கையிலேருந்து அந்த தொப்பியை தொடாமல் போகிறவங்க தான் வின்னர்ஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது தொப்பி தலையில் வச்ச உடனே வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கை வைக்காமல் அதை நடக்கவும் முடியல. நானுமே முஸ்தஃபாவும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இந்தளோட இதில். நிறைய பேரண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா விழவும் செஞ்சாங்க. விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்போர்ட்ஸாக எடுத்து ஸ்போர்ட்டிவாக பண்ணாங்க நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதான் இப்போ ஸ்போர்ட்ஸ்னாலே விழுறது எந்திரிக்கிறது எல்லாமே சகஜம் தானே பாஸ் அப்படின்ற மாதிரி. பசங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, கிளாப் பண்ணி சியர் பண்ணிட்டு இருந்தாங்க பேரண்ட்ஸை. டீச்சர்ஸும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, நல்லா எல்லாருமே பேசினாங்க. இப்போ கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா Hello sir, how are you? I'm good, ma'am. Are you enjoying, sir? Yeah, ma'am. Looking forward. Thank you. Sister from Delhi, how are you? இதுன்ட்டுன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஏதாவது வேணும்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். மேம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்னத்துக்காக வீடியோ யூடியூப் சேனலில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சாங்க. Hello everyone. Today we are gathered here for the sports meet, and the name of the sports meet is 40th Sport Meet. We have chose the Gopalan Sports Academy. For the children, they have to explore new experience in the new places. They should know the way that the Olympic sports meet which will be happening, the same way we are conducting our sports meet.
Like it begins with a welcome speech, welcome note, and the Olympic torch will be given to the children who are specialized and good in their class or grade, who have achieved more in the competition which is conducted outside or in the school. We have the Khel Mahotsav. Children who have participated in the Khel Mahotsav and have went to the nationals will be the torch Olympic torch bearers. Thank you so much. Thank you, ma'am. To the field to showcase the power of hard work, dedication, and determination. I would like to take this opportunity to extend a special thank you to our esteemed principal ma'am, teachers, and all our staff members who have worked tirelessly to organize this spectacular event. Your efforts make this day truly special for all of us. And of course, can we give a huge round of applause to all the participants, athletes, and volunteers who have come together to work here so hard. And they are the stars of this event, and we can't wait them shining on the field today. It's an honor to stand before you on this vibrant and exciting day, our annual sports day. But before we dive into the action, I would like to acknowledge the guiding force behind this wonderful event, our esteemed principal ma'am. Our principal's vision and I can hear you. Hear you. Yes! Are you ready? Yes! Are you ready? Are you ready? Yes! Here comes Kushi Raj of grade 2, the unstoppable and unbeatable, who gets the Olympic torch. She got second place in a swimming competition. And the Olympic torch is handed over to a little Ronaldo, Arush of grade 1. And the Olympic torch is given to Manvik of grade K1A, the fastest fade of K1A. And it is given to the future Usain Bolt, Asayat of grade K1B, who is born to win. Followed by a future Alison Felix, who have the guts to break the record of Usain Bolt, Ishani of K2B. It is handed over to Jeevan, fast as a flash. And the basketball, the future Michael Jordan of our school. My dear parents, please encourage them. And it goes to Hemant, the star of the track and field event, born to be the future Neeraj Chopra. And the torch is handed over to Abani Verma, the rising star of our school, who's gonna be the Mary Kom in the future. She won 3rd place in the state and in the national karate championship. And the Olympic torch is handed over to Shilpa ma'am. Dear parents, low energy, please make some noise. Wow, what a legacy, what a legacy. Please do a big round of applause, everyone. Proud to be our king.
the world's citizens, proud to be Arcadians. We are the flowers of fame and beauty. We are the towers of fame and beauty. We are the powers of work and worship. We are the powers of mirth and friendship. We are the world's citizens, proud to be Arcadians. We are the world's citizens, proud to be Arcadians. We march ahead to succeed. Our merit will be in the deed. Half the lead and God overhead. Our motto is to go ahead. We are the world's citizens, proud to be Arcadians. We are the world's citizens, proud to be Arcadians. As we remain. And today you would be seeing the few games which we have planned for them completely on the training given to them, and it's only a gist of it where you will enjoy the day. And all the students, I would like to congratulate for your participation. It's a sportswear. Oh, really? Really? Very good. Please give her a big applause. She said the right answer. Alright, so let's show some excitement to these tiny tots. Come on, give a big round of applause. Come on. Clap them for them, please. My dear parents, your motivation is very, very important. Five, 4, 3, 2, 1. Second exercise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 3, 2, 1. Up. Shake well. Wow, what a dance. My dear parents, please clap them. I request you all to motivate them with your claps. Little bit louder, please. My dear friends, you are the rock stars. Six, 5, 4, 3, 1. Second exercise. 1. Dear parents, your class is video. My dear parents, all are busy taking videos. 4, 5, 6, 7, 8. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Third exercise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8, லாஸ்ட்ல 7, 6, 5, 4, 3, 2, 1. Wow. Up, my dear children. Very good. Add the smile right about time, please. Right about time. My dear friends, my dear kids, please come forward. Wow. Okay, all the best, my dear kids. Please, with a smile. My dear friends, please, parents, please clap them. Ready? Position. First exercise. 1, 2, 3, 4, 5, 6,
Let's go, come on everyone. Come on, Setu. Run. Clear. Let's go, come on everyone. Run. Clear. What bro? It's very wrong bro. Give a big round of applause to the standing judges. Next, Kevin. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா பயங்கரமான வெயில். பாவம் பசங்க ரொம்ப வெயிலில் நின்று அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அது பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி பசங்க K1 K2 grade 1 அதுபடி தான் காலையில் ஸ்லாட்டு 3 ஸ்லாட்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லாட் அதுக்கப்புறமா மதியானத்துக்கு மேலே ஹை ஸ்கூலுக்கு. ஸோ வெல் நல்லாவே இருந்துச்சு. Zaidu, how was your sports day, Zaidu? You enjoyed? நல்லா இருந்துச்சுலங்க ஸ்போர்ட்ஸ் டே இன்னைக்கு. ஸோ டியூஸ்டே இந்த மாதிரி போச்சு. ஆக்சுவலாக நம்ம லாகின்னும் பண்ண வேண்டியதாக இருக்குது 1:30க்கு. போல லாகின் பண்ணதுக்கு வேலை நிறைய வந்துட்டு இருக்கு. போய் தான் பண்ணணும். ஆல்ரெடி ரன்னிங் லேட் போச்சு அப்படின்னா மார்னிங் நம்ம எவ்வளோ சில்லுனா இருக்குது குளுன்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வெயில் காட்டுன்னு காட்டுதுங்க. குளுலாம் போயிடுச்சு, வெயில் கலகலன்னு இருக்கு. ஸோ எனிஹவ் ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you then. Bye bye.